ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சினு செந்தமிழன் டேஞ்சர் ஜோன்ல இருக்காரு. இவருடைய மார்க் ஜட்ஜஸ் என்ன கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்பப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீசன் 5 இது சீனியர் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷோ வந்து சொல்லலாம். ஸோ இந்த சிங்கிங் காம்படிஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அவங்களுடைய தனித்தன்மையா புதுசா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா சினு செந்தமிழன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இவருடைய வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா பாட்டு ஃபுல்லாவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நேத்து நடந்திருக்கக்கூடிய, அதாவது செப்டம்பர் 13 நடந்திருக்கக்கூடிய இந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் மார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். அதாவது சின்ன பாடி இருக்க பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சாந்து புட்டு சந்தன போட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கமல் சார் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடியிருப்பாங்க. சோ இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷனை தாண்டி இவரோட வெர்ஷன் அப்படின்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாங்க. அது ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்வேதா மோகன் மேம் என்ன சொல்லியிருக்காங்க, உங்க பாடின பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்ஸ் கலந்துருக்கு, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே பெட்டர் நல்லா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ரீனிவாசன் சார், இவர் தான் கொஞ்சம் ஹைலைட்டா சொல்லணும்னு சொல்லலாம். அதாவது பாட்டுல ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்ததியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் வெர்ஷனோட இந்த வெர்ஷன் நீங்க பாடி வந்து கம்பேர் பண்ண முடியாதுதான். ஓகே, பட் உங்களோட வாய்ஸோட த்ரோட் ஃபுல்லாமே தாட் எல்லாமே வேற ஓகே அப்படின்றத அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்ன்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹைலைட்டா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே வகையில வந்து பாத்தீங்கன்னா குப்புசாமி சார் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் நீங்க வந்து பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் இருக்கிற இடத்த வந்து மாத்தி போட்டுட்டீங்க. ஒரு சில பாட்டுக்கு வந்து இது வந்து அமையும், ஆனா எல்லா பாட்டுக்கும் இந்த மாதிரி அமையாதுன்றதால இந்த பாட்டுக்கு நீங்க பாடினது ஒரு லிரிக்ஸ் வந்து ஓகே, பட் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அமையறது ரொம்ப ரேர் அப்படின்ற விஷயத்த சொல்லதால இது வந்து இவருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸா வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பர்சனும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சபேஷன், சுஷாந்திகா, அக்ரீனா, ஹரிஷ் இவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்சன். ஸோ இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா பாட்டுல என்ன இருக்கோ அது ஒரிஜினாலிட்டி பாடணும். அது மட்டும் இல்லாம இன்னும் அதிகம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜட்ஜஸ் இன்டைரக்டா சொல்லியிருக்காங்கன்றதா இந்த தான் மெயின் பாயிண்ட். இவர் எடுத்துக்கக்கூடிய மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்வேதா மோகன் மேம் வந்து பாத்தீங்கன்னா 9 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக் சார் வந்து 8.5, புஷ்பவனம் சார் வந்து பாத்தீங்கன்னா 9.5 கொடுத்திருப்பாங்க. ஸ்ரீனிவாசன் சாரோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஓவராலா கவுண்ட் என்ன வருதுன்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இவரு டேஞ்சர் ஜோன் லிஸ்ட்ல இருக்கக்கூட வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபைனல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளா நெருங்கிட்டு இருக்கு. ஸோ டாப் 5 லிஸ்ட்ல வரணும்னா இந்த கரெக்ஷன் எல்லாம் தாண்டி வந்தா மட்டும்தான் சின்ன சேர்ந்த இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும்ன்ற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோ சொல்ல வரேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.